ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறவில் 12வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு பக்தி தொண்டு. 16வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. அனபேக்ஷா சுச்சிதாக்ஷம் உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரியா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ, எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு பக்தனுக்கு பணம் கொடுக்கப்படலாம், ஆனால் அதனை அடைய அவன் பெரும் முயற்சி செய்தல் கூடாது. கடவுளின் கருணையால் பணம் தானாக அவனிடம் வந்தால் அவன் சஞ்சலம் அடைவதில்லை. இயல்பாகவே ஒரு நாளில் இருமுறை நீராடும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையில் எழுகின்றான். இவ்வாறாக அவனது உள்ளும் புறமும் இயற்கையாகவே தூய்மையாக உள்ளது. வாழ்வின் அனைத்து செயல்களின் நோக்கத்தையும் முழுமையாக அறிந்திருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் பக்தன் எப்போதும் நிபுணனாக கருதப்படுகிறான். பக்தன் எந்த ஒரு அணியிலும் ஒருபோதும் பங்கு பெறுவதில்லை. எனவே அவன் கவலையற்றவன். பக்தன் என்றும் வழிகளிலிருந்து விடுபட்டுள்ளான். ஏனெனில் அவன் எல்லாவித அடையாளங்களிலிருந்தும் விலகியுள்ளான். தனது உடல் ஓர் அடையாளம் என்பதை அறிந்துள்ள அவன் உடலுக்கு வழி வரும்போது அதனை பொருட்படுத்துவதில்லை. தூய பக்தன் பக்தி தொண்டின் கொள்கைகளுக்கு புறம்பானவற்றை செய்வதற்கு முயல்வதில்லை. உதாரணமாக, பெரிய கட்டிடத்தினை கட்டுவதற்கு பெரும் சக்தி தேவை. அத்தகு தொழில் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவதற்கு தனக்கு உதவாது என்றால் பக்தன் அவற்றில் ஈடுபடுவதில்லை. இறைவனுக்காக அவன் ஓர் ஆலயம் கட்டலாம். அதற்காக அவன் பலதரப்பட்ட கவலைகளுக்கு உட்படலாம். ஆனால் தனது சொந்த உறவுகளுக்காக பெரிய வீட்டினை அவன் கட்டுவதில்லை. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி தினமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினமினே. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ இந்த 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு அத்தியாயம். காரணம், பகவான் பகவத்கீதையினுடைய சாராம்சம் பக்தி தொண்டு. ஸோ அந்த பக்தி தொண்டை இங்கே ரொம்ப அழகாக விவரிக்கிறார். அதோடு இல்லாமல் இந்த பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய அவருடைய பக்தர்கள், பகவானுக்கு மிக மிக பிரியமான பக்தர்கள், அவர்களுடைய உன்னதமான குணாதிசயங்களை
இப்போது இந்த பகுதியில் விவரிக்கிறார். இந்த அத்தியாயத்தோட 8வது ஸ்லோகத்தில் மய்யேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷயா நிவசிஷ்யசி மய்யேவ அத்தபூத்வன் ந சம்சயா. முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. ஸோ மை ஏவ மன ஆதஸ்வ மை புத்திம் நிவேஷய. உன்னுடைய மனசை என்னில் நிலைநிறுத்தி உன்னுடைய புத்தியை என்னுடைய சேவையில் ஈடுபடுத்தினேன்னா நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்துவம் ந சம்சயா. என்னிலேயே நீ வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. ந சம்சயா. ஸோ பக்தியோட மிக உயர்ந்த நிலை எப்போதும் சதா சர்வகாலமும் பகவானுடைய நினைவிலே இருக்கிறது அப்படின்ற அந்த உன்னத நிலையை பயிற்சி செய்வது மிக உயர்ந்தது. அப்படிப்பட்ட பயிற்சியில் நீ ஈடுபட்டால் நீ எனக்குள்ளேயே இருந்துகிட்ருப்ப, அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு மிக உயர்ந்த பக்தியை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்றதை சொல்கிறார். ஸோ எப்போதும் நம்முடைய மனசை அவர்களை நிலைநிறுத்தியிருக்கணும், நம்முடைய புத்தியை அவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஸோ இந்த 2 விஷயங்களை செய்கிறதா அது பக்தியோட மிக உயர்ந்த நிலை அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் சொல்லி, சரி இப்போ அந்த லெவலில் உன்னால் பயிற்சி பண்ண முடியலன்னா அடுத்த ஒரு லெவல் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறார். ஏன்னா எல்லாருக்கும் எடுத்த உடனே 24 மணி நேரமும் பக்தி பண்ணணும் அப்படின்னா அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா பல ஆயிரம் ஜென்மமாக நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இந்த பௌதிக உடல் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து இந்த உடல் சார்ந்த உறவுகள்லாம் நம்முடையது என்ற ஒரு பற்றுதலை வளர்த்து கொண்டிருக்கிற நமக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை நினைக்கிறது அப்படின்றது எளிதான காரியம் இல்லை. ஸோ அதனால் அடுத்த ஒரு லெவல் கொடுக்குறார், அதுக்கு அடுத்த ஒரு லெவல், இப்படியாக வெவ்வேறு நிலைகளை விவரிக்கிறார். பக்தியில் எப்படியெல்லாம் பக்தி பண்ணலாம், என்னென்ன நிலையில் இருந்தாலும் பக்தி பண்ணுறதுக்கு சாதகமான ஒரு வழிமுறையை பகவான் கொடுக்குறார். அப்படி இந்த வெவ்வேறு நிலை பக்தியை விவரித்த பிறகு அந்த பக்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய பகவானுடைய தூய பக்தர்கள், பகவானுக்கு பிரியமானவர்கள், எப்படி பக்தர்களுக்கு பகவான் பிரியமானவரோ, எப்போதும் பகவானோட நினைவில் இருக்காங்களோ, அது மாதிரி பகவானும் அவருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னா அவருடைய பக்தர்கள், எப்போதும் பக்தர்களோட நினைவிலே இருக்கிறார். ஸோ அப்படி பகவானுக்கு பிரியமான பக்தர்களுடைய உன்னதமான குணாதிசயங்களை பற்றி இப்போது விளக்கி கொண்டு வரார். 13வது ஸ்லோகம் தொடங்கி இந்த உன்னதமான பக்தர்களுடைய குணாதிசயங்களை விவரிச்சுக்கிட்டே வரார். அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையை வச்சா நிர்மமோ நிரகங்கார சமதுக்காக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மயார்பிதா மனோ புத்தி யோமத் பக்த சமே பிரியா. எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக, எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக, தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக, அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக, இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக, சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக, தனது மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன்.
यस्मान् नोद्विचते लोको लोकान् नोद्विचते चया हर्षामर्षभयोद्वेगे मुक्तो यस्समे प्रियः. ஸோ இன்றைக்கி 16வது ஸ்லோகம். ஸோ இன்றைக்கும் இதே போல் இன்னும் சில உன்னத குணங்களை விவரிக்கிறார். முதல்ல சொல்கிறார், சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல். இப்போ சாதாரணமாக பிரபாதர் இங்கே பொருளுரையில் சொல்கிறார், மக்கள் குறிப்பாக இந்த கலியுகத்தில், இந்த நவீன காலத்தில் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. பணம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு அது உண்மையும் கூட தான். ஆனால் முழுமையாக அது மட்டும்தான், பணம் மட்டும்தான் இல்லாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பணத்துக்கு அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பக்தன்கிட்ட பணம் இருக்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம் கிடையாது. பக்தன் பணம் வச்சுக்கவே கூடாது, அவன்கிட்ட பணமே இருக்கக்கூடாது, பக்தன் பணத்தை நோக்கி செயல்படவே கூடாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் அதுக்காக இங்கே பிரபா சொல்கிறார், அவன் பெரும் முயற்சி செய்தல் கூடாது. எப்படியாவது வீடு கட்டி ஆகணும், எப்படியாவது கார் வாங்கி ஆகணும், எப்படியாவது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் இரவு பகலாக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்தனுடைய பார்வையில் சரியான புரிதல் என்ன அப்படின்னா, நம்முடைய உழைப்பு மட்டுமே இங்கே உயர்வை கொடுத்துறாது. ஆனால் இந்த உலகத்தில் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படி உசுப்பேத்தி அவனை 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறவனை கூட அது போதாது, இன்னும் உழைத்து கொண்டே இரு, உழைப்பு உயர்வு தரும், உழைத்தால் வெற்றி நிச்சயம், இப்படியெல்லாம் பேசி அவனுக்கு சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, குழந்தைங்களோட மனைவியோட நேரம் செலவழிக்கிறதுக்கு கூட இல்லாத பண்ணிடுறாங்க. கடைசியில் அவன் உழைப்புன்னு எதுக்காக உழைத்தானோ அதையே அவனால் அடைய முடியாமல் போயிடுது. எல்லாரும் எதுக்காக உழைக்கிறாங்க? நல்ல அமைதியாக, நல்ல இனிமையான, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும் அப்படின்ட்டு தான் ஒருத்தரும் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எங்கே அவனுக்கு நேரம் இருக்குது? அப்போது அப்படி ஓடி சம்பாதிச்சுற என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுக்கு உனக்கு நேரம் அளிக்க முடியல, குழந்தைகளோட நேரம் செலவழிக்க முடியல, குடும்பத்தோடு செலவழிக்க முடியல. ஒரு பௌதிக ரீதியாக இங்கே பக்தி நம்ம தொடர்புபடுத்தவே இல்லை. ஏன்னா ஒரு சாதாரணமாக நான் ஒரு மனிதனாக ஒரு ஆன்மீக தொடர்பெல்லாம் இங்கே இல்லைன்னா கூட ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக எடுத்துக்கோங்க. இப்படி ஓடி உழைக்கிறதுனால வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. ஆனால் எதை வெற்றின்னு சொல்லுவீங்க? வெற்றின்னா எது? வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா எதை அடிப்படையில் வச்சு நீங்கள் அவன் வெற்றி அடைஞ்சிட்டானா இல்லையான்றது தெரியும். பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சிட்டா வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ பணம் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் மாயா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிட்ருக்கு. எப்படின்னா,
நம்மகிட்ட பணம் இல்லை, அதனால தான் நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கோம். நமக்கு மட்டும் பணம் வந்துருச்சுன்னா, எனக்கு மட்டும் இப்போ இருக்கிற கடனை ஒழிச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் தேவைப்படுது, ஒரு 50 லட்சம் தேவைப்படுது, ஒரு 1 கோடி ரூபா தேவைப்படுது. அது மட்டும் இருந்துருச்சுன்னா, நான் கடனெல்லாம் கட்டிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மாதிரி கடன் இல்லாதவனும் இருக்கான். கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவனும் இருக்கான். ஆனால் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவன் வேறு ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுருப்பான். அவன்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா இருந்ததுன்னா, எனக்கு மட்டும் ஒரு 5 கோடி ரூபா இருந்ததுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், கவலை இல்லாமல் இருக்கலாம். 5 கோடி ரூபா வச்சுருக்கவன் 50 கோடி இருந்தால் போதும், 50 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். 50 கோடி இருக்கவன் 100 கோடி இருந்தால், இப்படி யாராவது போதும்னு நினைக்கிறாங்களா? உலகத்திலே பெரிய பணக்காரங்களை எடுத்துக்கோங்க. அம்பானி இப்போ வேலை செய்யாமல் இருக்கிறாரா? உழைக்காமல் இருக்கிறாரா? இருக்கிற பணத்தை வச்சு செலவு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தா, சம்பாதிக்கவே வேண்டாம், 1 ரூபா கூட சம்பாதிக்காமல் இருக்கிற பணத்தை வச்சு செலவு மட்டுமே பண்ணால் கூட பல தலைமுறைக்கு செலவழிச்சிட்ருக்கலாம். அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் வேலை செய்யாமல் இருக்காங்களா? சம்பாதிக்காமல் இருக்காங்களா? இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பணம் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காது, அது திருப்தியை கொடுக்காது. புத்தி இருந்ததுன்னா இதை நம்ம யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு கர்மிக்கே இது அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அதாவது ஒரு பக்தியில் ஈடுபடாத, ஆன்மீக பயிற்சியில் இல்லாத ஒருத்தனுக்கு இந்த மாதிரி கழுத மாதிரி உழைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி உழைக்கிறவங்கள கழுத மாதிரி உழைக்கிறான்னு சொல்லுது. முட்டாள்தனமாக, யார் முட்டாள்தனமாக இருக்கானோ அவனை கழுதைன்னு சொல்லி திட்டுவோம். அதே சமயத்தில் அவன் உழைக்கிறதும் அர்த்தமில்லாததாக இருக்கும். கழுதை உழைக்கிறது என்ன? இந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறான்? பொதி அப்படி தூக்கி அப்படி பெரிய மூட்டையை அதோட முதுகில் வைக்கிறான். வீட்டில் இருந்து ஆற்று வரைக்கும் அது தூக்கிட்டு போகுது. அதே மாதிரி திருப்பி வரும்போதும் பெரிய சுமையை தூக்கி வைக்கிறான், தூக்கிட்டு அப்படியே வருது. அந்த கழுதைக்கு அந்த சுமையை தூக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுக்காக இந்த கழுதை முதலாளி என்ன பண்ண போகிறான்? ஒரு கை அளவு புல் கொடுக்க போகிறான், அவ்வளோதான். கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறான். அதுக்கு தேவையான புல் ஊர் முழுக்க இருக்குது, எங்கே வேணால் போய் அது மேய்ஞ்சிட்ருக்கலாம். அந்த பொதியை சுமந்து தான் ஏன்னா பாரத்தை சுமந்து தான் அந்த கழுதை சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. நான் பார்த்துருக்கேன், சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது எக்ஸாக்டாக அப்படியே பொருந்தோம். எங்கள் ஊர் ஒரு கிராமத்தில் பிறந்து வந்தேன். எங்கள் ஊரில் நிறைய ஒரு 15-20 கழுதை இருக்கும். இப்போல்லாம் கிடையாது. இப்போல்லாம் கழுதையை யாரும் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அந்த கழுதை பார்த்திங்க அப்படின்னா ஊர் முழுக்க எங்கே வேணால் போய் மேயலாம். அது மேய்ஞ்சிட்டும் இருக்கும். ஆனால் அதோட எண்ணம் என்ன அப்படின்னா, இதே என் முதலாளி சொல்கிறபடி நான் இந்த பாரத்தை சுமந்தால் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அதுவாக ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்ருக்கு. அது முட்டாள்தனமானது. அது
அதுக்கு அவசியமே இல்லை அது, ஆனால் அது செய்கிறது. ஸோ அது மாதிரி தான் இந்த மக்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நான் உழைச்சாதான் இந்த உலகத்தில் எனக்கு சாப்பிட முடியும், என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உழைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பலன் கிடைச்சிறது கிடையாது. காரணம், கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன தான் உழைச்சாலும், என்ன தான் ஓடினாலும், என்ன தான் குதித்தாலும், என்ன ஒட்டணும்னு இருக்கோ அது அவ்வளோதான் ஒட்டும். நீங்கள் என்ன தான் அப்படியே உருண்டு பிறண்டா கூட என்ன மண்ணிலே நீங்கள் அப்போ கூட என்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டும். ஸோ கர்மா இல்லாத ஒருத்தனுக்கு என்ன உழைச்சாலும் ஒட்டாது. நம்ம பார்க்குற நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கும். வாழ்க்கை முழுக்க அவன் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான். இப்போ இந்த உழைத்தால் உயர்வு தரும் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அப்போ ஏன் உழைக்கிறவன் எல்லாம் உயர மாட்டேங்கிறான்? நிறைய பேர் உழைச்சி அப்படியே உடம்பு ஒன்றும் இல்லாமல் போய் அவன் செத்தே போயிடுறான். நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எல்லாருமா உழைச்சவங்க மேலே வந்துட்டாங்க, எல்லாருமா சம்பாதிச்சிட்டாங்க கிடையாது. ஸோ அதனால் ஒரு சாதாரண ஒரு கர்மிக்கே அப்படின்போது ஆன்மீகத்தில் பயிற்சியில் ஈடுபடும் போது, பக்தியில் ஈடுபடும் போது இந்த புரிதல் தெளிவாக இருக்கணும். அதுக்காக சும்மா உட்காந்துருக்க சொல்லலை. கர்மா இருந்தால் உனக்கு வந்துடும், நீ வீட்டில் சும்மா திண்ணையில் உட்காந்துட்டே இரு, வந்து கூரை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு அப்படியே அர்த்தமும் கிடையாது. அவனுக்குரிய கடமையை அவன் செய்தே ஆக வேண்டும். இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். ஏதாவது வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். கிருஷ்ணர் ஓகே பரவாயில்ல, நீ சண்டை போடலன்னா பரவாயில்ல, போ விருப்பப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இல்லை சத்திரியனா உன்னுடைய கடமை நீ சண்டை போட்டே ஆகணும். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இப்போது நாடு அதர்மவாதிகளோட கையில் இருக்குது. அவங்கள போரில் ஜெயிச்சு நீ நாட்டை ஆட்சி பண்ணாதான் இந்த நாடு தர்மத்தின் பாதையில் போகும். அது உன்னுடைய பொறுப்பு. சண்டை போடாமல் நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி செயல்பட வைக்கிறார். சண்டை போட சொல்கிறார். அவங்க கடமையை செஞ்சு தான் ஆகணும். கர்மாப்படி எனக்கு வரணும்னு இருந்தால் வரும் அப்படின்னு சும்மா உட்காந்துட்டுருணும் சாஸ்திரம் நமக்கு சொல்லலை. அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அதிகப்படியான உழைப்பு, இங்கே பிரபுபாதர் அது தெளிவாக சொல்கிறார். அதிகப்படியான முயற்சி, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம், ஏன்னா ஒரு ஓகே நார்மலாக ஒரு 8 மணி நேரம் வேலைன்னா சரி, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்னாலும் ஓகே. ஏன்னா இன்றைக்கி நிறைய போட்டி இருக்குது. நிறைய இந்த நவீன உலகத்தில் நம்மளை சாதாரணமாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணுன்னா கூட நிறைய போராட வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியது ஓகே. ஆனால் அதுக்காக 14 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் எல்லாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க.
என்ன அர்த்தம், என்ன பிரயோஜனம், எதுக்காக அப்படி ஓடுறீங்க, அப்படி ஓடி என்ன சாதிச்சிருக்கீங்க? நீங்கள் போங்க, பாம்பேயில் போய் பாருங்கள். அது தினமும் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் அப்படி அடைச்சிட்டு வருவாங்க, அப்படி அடைச்சிட்டு போவாங்க. காலையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு 3:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயினை பிடிச்சி சிட்டிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ராத்திரி லேட் நைட்டு, கடைசி ட்ரெயினாக இருக்கும் மோஸ்ட்லி, லேட் நைட்டை பிடிச்சி அங்கே போவான். வீட்டுக்கு போனால் அவனுக்கு இருக்கிறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் குழந்தைங்க தூங்கியிருப்பாங்க, மனைவி எல்லாம் தூங்கியிருப்பாங்க. யார் இருப்பாங்க இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க? யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தால் வீட்டில் இருக்கவங்கள எங்கே பார்க்குறது? ஸோ என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் என்ன, எங்கே உனக்கு குடும்பத்தோடவே உன்னால் இருக்க முடியலையே, அப்புறம் நீ உழைச்ச என்ன பிரயோஜனம்? ஸோ அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கர்மிக்கே இது அர்த்தம் இல்லாத விஷயம் அப்படின்னும் போது, ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அவனுக்கு சரியான புரிதல் இருக்கும் பட்சத்தில் அவன் இந்த மாதிரி உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறான். அவன் அகம் புறம் ரெண்டுத்துலேயுமே அவனுக்கு தூய்மை இருக்குது. பக்தி அப்படின்னு வரும்போது அதிகாலையில் எழுந்திரிச்சு பகவானை வழிபாடு பண்ணி மங்கள ஆரத்தி பண்ணி பகவான் நாமத்தை சொல்லி பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து பக்த சங்கத்தில் கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு வாழும்போது அவனுடைய அகத்தூய்மையும் அதிகரிச்சுட்டே போகிறது, நல்ல தூய்மை அடைகிறான். அதே மாதிரி வெளிப்புறத்துலேயும் அவன் தினமும் நீராடுறான், தினமும் சுத்தமான ஆடை உடுத்திக்கிறான். ஸோ பக்தி பயிற்சியில் ஈடுபடும் போது இன்றைக்கி நவீன காலத்தில் பார்க்குறோம், மக்கள்லாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு துவைக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறத பற்றி இன்றைக்கெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க, குளிக்கலாமா வேணாமான்னு. முன்னாடியெல்லாம் என்ன, நம்ம சின்ன வயசாக இருந்த போதெல்லாம் வேறு வழியே இருக்காது. காலைல எழுந்திரிச்சா முதல்ல என்ன குளிச்சுட்டு தான் வேறு வேலை, இல்லைன்னா வீட்டில் போட்டு மொத்துவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் மாறிட்டுருக்கு. பெரியவங்களே குளிக்கிறது இல்லை, அப்புறம் சின்ன பசங்க எங்கே போய் செய்ய போகிறாங்க? அவங்களும் அவங்கள பார்த்து தான் நடந்துக்குவாங்க. ஸோ இந்த தூய்மை அப்படின்றது பக்தி பயிற்சி பண்ணும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். உள்ளும் புறமும் இயற்கையாகவே தூய்மையாக உள்ளான். வாழ்வின் அனைத்து செயல்களின் நோக்கத்தை முழுமையாக அறிந்திருப்பதாலும் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் பக்தன் எப்போதும் நிபுணனாக கருதப்படுகிறான். அவன் எல்லா விஷயத்துலேயும், இப்போ பிரபுபாதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறை சார்ந்த விவாதங்கள்லையும் ஈடுபடுவார், எல்லாத்துலேயும் நிபுணத்துவத்தோடு இருப்பார். ஏன்னா அவருக்கு வாழ்க்கையோட சாராம்சம் என்னன்றது தெரியும், சாஸ்திரங்களுடைய சாராம்சம் என்னன்றது புரியும். அதனால் அவர் எதிரில் இருக்கிறவங்க ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு பெரிய பேராசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு துறை சார்ந்தவங்களாக இருக்கலாம். எல்லாருக்கூடையும் பிரபுபாதர்
ரொம்ப அழகாக அவங்கள பேசி இந்த கிருஷ்ண பக்தியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதை ஏற்க வைக்க முடியும். அவர் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப அழகாக கவிதை எழுதி கிருஷ்ணரை புகழ முடியும். நல்ல அழகாக இசைக்கருவிகள் வாசித்து அழகான ராகத்தோடு பாடல்கள் பாடி பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். ரொம்ப அருமையாக சமையல் செய்வர். சமையலில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ரொம்ப விதவிதமான பதார்த்தங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக சமைப்பார். இப்படி எல்லா துறைகள்லேயும் தெரியாதுன்றது எதுவுமே கிடையாது. அப்படி நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார். அதே மாதிரி இங்கே வேறு என்ன குணம் சொல்லப்பட்டிருக்கு? கவலைகள் இன்றி, கவலைகள் ந சோச்சத்தை ந காங்க்ஷத்தை. ஏன்னா பிரம்மபூத்த பிரசன்ன ஆத்மா, அவர் பிரசன்ன ஆத்மாவாக இருக்கிறார். யார்? பகவானுடைய பக்தர் தன்னை உணர்ந்த நிலையில், தான் யார் என்றதை தெளிவாக அறிந்த நிலையில் அவர் ஏக்கத்தில் இருந்தும் கவலைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார். ந சோச்சத்தை ந காங்க்ஷத்தை. கவலையும் கிடையாது, ஏக்கமும் கிடையாது. இப்போது இந்த உடல் என்ற எண்ணத்தில், உடல் அடிப்படையிலான பௌதிக வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டும் கம்பல்சரி இருந்தே ஆகும். இல்லாததை நினச்சி இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, எனக்கு மட்டும் ஒரு 1 கோடி ரூபா இருந்தால், எனக்கு மட்டும் 5 கோடி ரூபா இருந்ததுன்னா அப்படின்னு கனவு காண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஏக்கம். அப்படி கனவு காணாதவங்க யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த கனவு இருக்குது. என்ன கொஞ்சம் சின்னது பெருசாக இருக்கலாமே ஒழிய கனவு இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டுனா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? வாடகைக்கு வீடு இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்கள், பெரிய கனவோடு இருப்பாங்க. அது பெரிய சாதனையாக நினச்சிட்ருப்பாங்க, ஒரு வீட்டை கட்டிட்டா போதும் அப்படின்ட்டு, இல்லையா? வேலை இல்லாத எவ்வளோ பேர் இருக்கான், ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு கனவோடு வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இப்படி ஏக்கம் இல்லாத ஆட்களே கிடையாது. அதே மாதிரி கவலை, இழந்ததை நினச்சி கவலைப்படுவாங்க. வயசானவங்க எல்லாம் பாருங்கள், அவங்களுடைய இளமை காலங்கள், அவங்களுடைய சிறிய வயதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. வேறு வேலையே இருக்காது. ஏன்னா வயசாகி போச்சு, இப்போ அவங்க வேறு வேலையும் ஒன்றும் இருக்காது. இது மாதிரி இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பௌதிக உலகத்தில் இந்த ஏக்கம், கவலை, இது ரெண்டுமே நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதின் காரணமாக, அதன் விளைவாக உண்டாகிற விஷயம். ஆனால் நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மான்றதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, ஆத்மா இந்த மாதிரியான எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகிற விஷயம் கிடையாது. ஆத்மா கவலைப்படுறதுக்கோ ஏங்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆத்மா முழுக்க முழுக்க இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையில், ஆன்மீக நிலையில், ஆன்மீக தளத்தில் இருக்குது. அதோட ரூபம் சச்சிதானந்த ரூபம். ஸோ அதை உணர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் எதுவும் கிடையாது. எல்லாவித வழிகளிலிருந்து விடுபட்டவனாக. அதே மாதிரி எகைன் வலி எதனால் வருது? நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால, நம்முடைய உடைமைகளோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம்,
இன்னொரு எதிரில் வர வண்டி மோதி நம்ம வண்டியை டேமேஜ் பண்ணிடுறாங்க. உடனே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறீங்க, ஒரு ஆட்டோ வந்து இடிச்சிச்சு, ஆட்டோ என்னை இடிச்சிட்டான், ஆட்டோ என்ன இடிச்சிட்டான். ஸோ அந்த ஆட்டோ ஓட்டுநரை அந்த ஆட்டோவோட அடையாளப்படுத்துகிறோம், நம்மளை நம்ம காரோட அடையாளப்படுத்திக்கிறோம், என்ன இடிச்சிட்டான் அப்படிங்கிறோம். ஆனால் உங்களை அவர் இடிக்கவே இல்லை, நீங்கள் காருக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க, டேமேஜ் ஆனது காரு தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன இடிச்சிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்மளை வந்து இந்த காரோட அடையாளப்படுத்திக்கிறோம். நம்மளை இந்த காரோட அடையாளப்படுத்திக்கிறோம். இந்த காருக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா அது நமக்கு வலிக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடலுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது நமக்கு வலிக்குது. உண்மையிலே ஆத்மாவுக்கு வலின்றது ஒன்றுமே தெரியாது, ஏன்னா அது ஆன்மீகமானது. ஆனாலும் நம்ம வந்து இந்த உடலோட நம்ம அவ்வளவு அடையாளப்படுத்தி பல ஜென்மமாக இந்த உடல் என்ற உணர்வுலேயே வாழ்ந்துட்டு இருந்ததுனால நமக்கு இந்த உடலுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே அது நமக்கே ஆன மாதிரி நம்ம அந்த வலியை உணர்றோம். ஆனால் இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர், பகவானுடைய பிரியமான பக்தன் அப்படின்னா எல்லாவித வழிகளில் இருந்து விடுபட்டவனாக, அதே மாதிரி ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக, எனக்கு இது செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து செயல்படுறவன் பக்தன் கிடையாது. பக்தன் அவனுடைய செயல்களை எல்லாம் பகவானுடைய திருப்திக்காக செய்கிறான். பகவானை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பிரகலாதர் சொல்கிறார், நான் என்ன வியாபாரியா? நரசிம்மதேவர் வந்து இரண்யகசிபு வதம் பண்ணிட்டு ரொம்ப கோபத்தோடு அப்படியே இருக்கார், கோபம் தனியாமல். அந்த கோபத்தை தனி வைக்கிறதுக்கு பிரம்மா, சிவா, இந்திரா, இன்னும் லக்ஷ்மி தேவி கூட பக்கத்தில் நெருங்க முடியாமல் இருக்காங்க. அப்படி ஒரு கோபமான ஒரு ரூபத்தை அவங்க பக்கத்தில் நெருங்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் பிரகலாதர் 5 வயசான சிறுவனர், பிரகலாதர் வந்து நரசிம்மருக்கு மாலை போட்டு பிரார்த்தனை பண்ண அவருடைய கோபம் தனியிறது. ஸோ நரசிம்மதேவர் கேட்குறார், பிரகலாதா உனக்கு என்ன வேணும்? உடனே ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து, எனக்கு இது கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, எனக்கு ஒரு பெரிய பங்களா, ஒரு காரு, ஒரு பங்களா, ஒரு அப்படி இப்படின்னு கேட்டாரா? இல்லை, எதையும் எதிர்பார்க்கல அவர். மாறா அவர் கேட்டார், நான் என்ன வியாபாரியா உங்ககிட்ட நான் பண்ணின பக்திக்கு எனக்கு இப்போ பதிலுக்கு இது கொடுங்க அது கொடுன்னு கேட்குறதுக்கு? நான் வியாபாரி கிடையாது. ஒரு வியாபாரின்னா நான் காசு கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு பதிலாக இந்த பொருளை கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? நான் அப்படி வியாபாரம் பண்ணல, நான் பண்ணுறது பக்தி. பக்தி அப்படின்னா அஹத்துக்கையா பிரதிஹதா ஏயாத்மா சுப்ரசித்தி அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத, தடை இல்லாத பக்தி பண்ணணும். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ உங்கள்கிட்ட நான் எதையும் எதிர்பார்த்து நான் பக்தி பண்ணலை, எனக்கு எதுவும் வேண்டாம்.
நான் வியாபாரி கிடையாதுங்கிறார். ஸோ அப்படி பக்தி பண்ணுறவங்க தான் பகவானுக்கு பிரியமானவங்களாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு 4 நாள் விளக்கு காட்டிட்டு 5ஆவது நாள் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு வரலன்னா ஓகே 5ஆவது நாள் நான் வேறு கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நான் அந்த பாபா வந்து இதை கொடுக்குறாராம், கேட்டதெல்லாம் கொடுக்குறாராம் அப்படின்ட்டு போனோன்னா அப்போ அதுக்கு பேர் பக்தி கிடையாது. தேவதேவதாக்கள் வழிபாடே வந்து கிருஷ்ணர் ரொம்ப கடுமையாக கண்டனம் கண்டிக்கிறார். காமைஸ்தரிதா ஹிருதஜான பிரபத்தந்தேன்ய தேவதா. தேவதேவதா வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் போய் கேளுங்க, இங்கே பக்கத்தில் எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. அம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, கணபதி கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில், இப்படி நிறைய கோயில்கள் இருக்குது, தேவதேவதா கோயில்கள். அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு உங்களோட பக்தி மட்டும்தான் வேணும்னு யாராவது கேட்குறாங்களான்னு பாருங்கள், ஒருத்தரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இங்கே பகவான்கிட்ட எதிர்பார்ப்போட பயிற்சி பண்ணக்கூடியவங்க கிடையாது இந்த பக்தர்கள். ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாத பக்தர்கள் தான் பகவானுக்கு பிரியமானவர்களாக இருக்காங்க. ஸோ ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக எனது அத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வரலாறில் பெரிய பெரிய பக்தர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ, யுதிஷ்டர மகாராஜ், பாண்டவர்கள், குந்தி தேவி, நாரத முனி, இப்படி வரலாறில் இருக்கிற அத்தனை பக்தர்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அவங்க அவ்வளோ உயர்வான பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பகவான்கிட்ட எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு அவங்க பக்தராகலை. இருக்காங்க 1-2. இப்போ பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா துருவ மகாராஜ் பகவான்கிட்ட ஒரு பெரிய ராஜ்யம் வேணும்னு தான் கேட்டு வருவார். தன்னுடைய அப்பாவை விட தன்னுடைய தாத்தாவை விட பெரிய ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு தான். ஆனால் பகவானை தரிசித்த அந்த க்ஷணமே அவருடைய எண்ணத்தை மாற்றிடுவார். அதுக்கப்புறம் எனக்கு சுவாமின் கிருத்தார்த்தோஸ்மி பரம் நாயாச்சே அப்படிம்பார். பகவானே, நீங்கள் ஒரு பைர மாதிரி நீங்களே முன்னாடி இருக்கீங்க. நான் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து உடைந்த கண்ணாடி துகள்கள். உடைந்த கண்ணாடி துகள்கள்னால் என்ன? மதிப்பில்லாத விஷயம், அர்த்தமில்லாதது. அது எங்கே வேணால் கிடைக்கும், ரோட்டில் கூட கிடைக்கும். நான் கேட்டது அது, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிறது வைரம். இதுக்கு மேலே எனக்கு என்ன, வேறு என்ன வேணும்? நீங்களே முன்னாடி இருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். ரொம்ப வருத்தப்படுவார், நான் இந்த மாதிரி கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி. நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் பக்தர்கள் யாரும் பகவான்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறத பதில் பகவானுடைய தூய அன்பு வேணும், அதுதான் கேட்குறாங்க. பகவானுடைய கருணை வேணும். ஸோ அதனால் பகவானுக்கு அவங்க பிரியமானவர்களாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரியமான பக்தர்களினுடைய உன்னத குணங்களை இங்கே விவரிச்சிட்ருக்கிறார். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லேயும் இன்னும் விவரிக்க போகிறார். அதை இன்னும் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.